அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். காலிங் பெல் ஒலித்தது. சிவகாமிக்கு முழங்கால் வலி. ஹாலில் உட்கார்ந்தபடியே சமையலறையை எட்டி பார்த்தாள். அவள் மருமகள் இந்திரா மிக்சியில் எதையோ அரைத்து கொண்டு இருந்தாள். அந்த சத்தத்தில் அவள் காதில் விழுந்திருக்காது. 2 கைகளையும் தரையில் ஊன்றி மெல்ல எழுந்து நின்றாள். கதவை திறந்தாள். வெண்ணெய்க்காரன் தான் நின்று கொண்டிருந்தான். சின்னம்மா இல்லையாமா? இருக்காங்க, உள்ளே வாங்க. இந்திரா என்று கூப்பிட்டவுடன் அவள் வந்தாள். வெண்ணெய் வேணுமா? வேணும். 2 நாளா குழந்தைக்கு கூட நெய் இல்லை. போன வாரமே நீங்க வந்திருக்கணும். ஆமாங்க, ஊருக்கு போயிட்டேன். திடீர்னு என் தங்கச்சியின் மாமியார் இறந்து விட்டார்கள். ஐயோ பாவம், உடம்புக்கு என்ன ஆச்சு? என்ன வயசாச்சு? சிவகாமி தன் வயதுக்கு உரித்தான சுபாவத்துடன் கேள்விகளை அடுக்கினாள். உடனே இந்திரா, ஆமா, ரொம்ப அவசியம். வீட்டுக்கு நண்பர்கள் யாராவது வந்தா பொறுப்பா பதில் சொல்றதில்ல. இந்த மாதிரி வெண்ணெய்க்காரனையும் காய்கறிக்காரியையும் விழுந்து விழுந்து உபசரிக்கிறது. சிவகாமியின் காதுகளில் விழும் அளவிற்கு பேசினாள் இந்திரா. எதை குறிப்பிட்டு பேசுகிறாள் என்பது புரிந்து விட்டது. வாடிய முகத்துடன் தன் இடத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். 4 நாட்களுக்கு முன் மாலை நேரத்தில் சிவகாமி வீட்டில் தனியாக இருந்தாள். இந்திரா குழந்தையுடன் எங்கேயோ வெளியே போய்விட்டாள். சிவகாமி பால்கனியில் நின்று வீதியில் போவோரையும் வருவோரையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் கீழே வீதியில் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்த டிரைவர் மட்டும் இறங்கி மாடிப்படிகளில் ஏறி வந்தான். காரில் இருக்கும் அம்மா அவளை கீழே இறங்கி வர சொன்னதாக கூறினான். குழப்பத்துடன் சிவகாமி கீழே இறங்கினாள். கருப்பு கண்ணாடி போட்டிருந்த அந்த பெண் அவளிடம் கேட்டாள், இந்திரா இருக்காளா? வெளியே போயிருக்கா. இந்திராவிடம் நாளைக்கு நான் சாப்பிட வரேன்னு சொல்லி இருந்தேன். ஆனா நான் வர முடியாதுன்னு சொல்லிருங்க. நான் யாருன்னு சொல்றது என்று சிவகாமி கேட்டாள். வித்யா என்று சொல்லுங்கள் அம்மா. சிவகாமி தலையசைத்தாள். உடனே வித்யா, நீங்க யாரு? இந்திராவோட குக்கா? எனக்கு கூட ஒரு குக் வேணும். இந்திரா சம்மதிச்சா உங்களையே பிளெயின்ல என்னோட தூக்கி போட்டுக்கிட்டு பறந்துடுவேன் என்று சொல்லி உரக்க சிரித்தாள். சிவகாமி மௌனமாக நின்றாள். வந்தவளும் இவளுடைய பதிலுக்காக காத்திருக்கவில்லை. டிரைவரை பார்த்து தலையசைத்தாள். சிவகாமியின் மகன் ராஜா ஆபீஸில் இருந்து வந்து அவனும் சாப்பிட்டு விட்டு வேலைகள் அனைத்தும் முடிந்த பிறகுதான் இந்திரா வந்தாள். அவள் வித்யாவை சந்திக்கத்தான் அங்கே போயிருக்கிறாள். அந்த சமயம் வித்யா இவளை தேடிக்கொண்டு இங்கே வந்திருக்கிறாள். இருவரும் சந்தித்து ஒன்றாக சாப்பிட்டு எல்லாம் முடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது அவள் ராஜாவிடம் பேசும்போது தெரிந்தது. தன் மாமியார் சிவகாமி வாசலோடு தன் தோழியை அனுப்பிவிட்டாள் என்று கோபத்துடன் ராஜாவிடம் ரொம்ப நேரம் வாதிட்டாள் என்பது படுக்கை அறையில் இருந்து குரல்கள் ஒலித்ததில் இருந்து சிவகாமி புரிந்து கொண்டாள். போகும் இடத்தை மாமியாரிடம் சொல்லாதது தப்பு என்று அவளுக்கு தெரியவில்லை. சிவகாமியை இந்திராவுக்கு என்ன உறவு என்று கேட்டு தெரிந்து கொள்ளும் பொறுமை கூட இல்லாது வெறும் சமையல்காரியாக முடிவு செய்து கொண்டு பேசிய இந்திராவின் தோழி இவள் உபசரித்தால் மட்டும் உடனே 4 கால் பாய்ச்சலில் மாடி ஏறி வந்து விடுவாளா? இதே இந்திரா கல்யாணமான புதிதில் இப்படி இல்லை. அம்மா அம்மா என்று நொடிக்கு ஒரு தரம் கூப்பிடுவதும் மடியில் உட்காராத குறையாக இவளிடம் குலைந்து கொஞ்சுவதும் பசிக்கிறது அம்மா என்று சினுங்குவதும் குழந்தையை போன்று எப்படி இவளை சுற்றி சுற்றி வலம் வந்தாள். அந்த இந்திரா இப்போது எங்கே? ஏன் சிடுசிடுப்பும் முணுமுணுப்பும்? பழைய கலகலப்பு போய் எப்பொழுதும் ஒரு மௌனம். இவளுக்கு இன்னும் வயதாகி படுக்கையில் விழுந்து விட்டாள். இவளை இந்திரா எப்படி நடத்துவாள்? சிவகாமி ஒரு முடிவிற்கு வந்து விட்டாள். தரையோடு தரையாக அவள் தேய்த்து விடுவதற்கு முன் தனக்கு ஒரு தற்காப்பை சிவகாமி தேடிக்கொள்ள விரும்பினாள். வெண்ணெய்க்காரன் போய்விட்ட பின்னும் இந்திரா சமையல் கட்டில் கத்தி கொண்டிருந்தாள். இந்த வீட்டிலே ஓடி போனவனுக்கு 9ல குரு, அகப்பட்டு கொண்டவளுக்கு அஷ்டமத்துல சனி. நான் வகையா மாட்டிக்கிட்டேன். என் மேலே உள்ள கோபத்தை எல்லாம் என்னை தேடிட்டு வந்தவங்க மேலெல்லாம் காட்டுறது. வராதவ வந்திருக்கா, அது என்ன அவ்வளவு அலட்சியம்? இந்திராவின் மாமியார் சிவகாமி சிரித்தாள். உண்மையில் இந்திராவுக்கு வித்யா மேல்தான் கோபம்.
அவள் தன்னை அலட்சியம் செய்யும் முறையில்தான் சாப்பிடாமல் தவிர்த்திருக்கிறாள். அந்த கோபத்தை மாமியார் மேல் திருப்பி வடிகால் தேடுகிறாள். இந்த குழந்தையை எப்படி தன் வழிக்கு கொண்டு வருவது என்பது அவளுக்கு தெரியும். ஏ இந்திரா, இங்கே வா. சிவகாமி திடீரென்று உரத்த குரலில் அழைத்ததும் இந்திரா உண்மையிலேயே பயந்து விட்டாள். கூடத்திற்கு வந்தாள். என்ன சங்கதி? 9ல குரு 8ல சனின்னு வார்த்தைகள் வேகமாக வந்துட்டு இருக்கு. ஆமா, நான் சொல்றதுல என்ன தப்பு? உங்க சின்ன பிள்ளையும் மருமகளும் டெல்லியில் இருக்கிற சாக்குல உங்களை திரும்பி பார்க்காமல் இருக்காங்க. நான் உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்கிறேன். ஆனால் உங்க பிள்ளை அம்மாவுக்கு சாதம் போட்டியா, பால் கொடுத்தியா, மருந்து கொடுத்தியான்னு 1000 சந்தேகத்தோட கேள்வி கேட்கிறார். அதிலே ஒன்னும் தப்பு இல்லை. அவன் என் வயிற்றில் பிறந்தவன். தனக்கு இருக்கிற பொறுப்பை அப்படி கேள்வி கேட்டு காட்டிக் கொள்கிறான். இதோ பார் இந்திரா, உனக்கு என் சுபாவம் இன்னும் தெரியல. நான் ரொம்ப பொறுமைதான். ஆனால் என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. எல்லை மீறினால் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வீங்க? இந்திரா நிமிர்ந்து கேட்டாள். எதையும் செய்வேன். நீ முன்ன மாதிரி இப்ப இல்ல. நீ உடனே உன்னை மாத்திக்கணும். சிவகாமியின் குரலில் ஒலித்த கண்டிப்பும் அவள் பார்த்த பார்வையும் இந்திராவை என்னவோ செய்தது. அம்மா, அம்மா, உனக்கு நான் அம்மாதான். அம்மா கிட்ட ஒரு பெண் எப்படி நடந்துப்பாளோ அப்படியே நீயும் நடந்துக்கணும். இதுதான் உத்தரவு. இப்போ என்ன தப்பு செய்தேன்னு இப்படி பேசுறீங்க? இந்திராவை வெறித்து பார்த்த சிவகாமி அழுத்தமான குரலில் 1 என்று மட்டும் கூறினாள். இப்படியெல்லாம் நீங்க பேசினால் நான் பயப்பட மாட்டேன். 2. எதுக்காக இப்படி 1, 2ன்னு கணக்கு பண்றீங்க? என் தப்புக்களை எண்றீங்களா? 3. என் பொறுமை எந்த எண்ணை தாண்டினால் எல்லை மீறும்னு எனக்கே தெரியாது. அதுவரையில் கணக்கு ஏறும். அதுக்கப்புறம் காரியத்திலே காட்டுவேன். உண்மையில் இந்திரா கதிகலங்கி நின்றாள். சிவகாமி இவளிடம் இப்படி பேசி அவள் பார்த்ததில்லை. தன் கணவன் இல்லாத நேரத்தில் எது நடந்தாலும் தன்மேல்தான் தீரா பழி வரும். ஆத்திரம் மீறி மாமியார் தன்னையே ஏதாவது செய்து கொண்டாலும் போச்சு. இவள் நல்ல விதமாக ஏதாவது பேசி அவளை சமாதானப்படுத்தலாம் என்று யோசித்தாள். ஐயோ வேண்டாம், 4 என்று எண்ணிக்கை ஏற்றிவிட்டாள். இந்திரா சமையல் அறைக்குள் சென்று விட்டாள். அன்று முழுவதும் அவள் குரல் மீண்டும் ஒலிக்கவே இல்லை. சிவகாமியிடம் சற்று பயத்துடன் அதிக மரியாதையும் காட்டினாள். சிவகாமி மனதிற்குள் ரசித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் முகத்தை கடுகடுப்பாக வைத்துக் கொண்டிருந்தாள். அன்று இரவு படுக்கை அறையில் தன் கணவன் ராஜாவிடம் பயந்து கொண்டே மெல்ல பேச்சை ஆரம்பித்தாள். என் தோழி வித்யா அம்மாவை சமையல்காரியாக நினைத்து பேசினது தப்புதான். அதுக்கு இந்திரா, அது வித்யாவின் தப்பில்லை, உன் தப்பு. மரியாதைக்குரிய மாமியார் ஒருத்தி உன் குடும்பத்தில் இருப்பதை என்னைக்காவது வித்யாவிடம் சொன்னாயா? அவகிட்ட அமெரிக்காவை பத்தி பேசவே சரியா இருக்கும் இல்லையா? மாமியாரை பற்றி சொல்ல உனக்கு நேரமில்லை. கௌரவ குறைச்சலா தோன்றியிருக்கும். குடும்பத்தை பற்றி நீ எப்போ அவளிடம் குறிப்பிடலையோ நிச்சயம் அவள் உன்னுடைய நெருக்கமான தோழியாக இருந்திருக்க மாட்டாள். நெருக்கமில்லாத தோழியை நீ வீட்டிற்கு சாப்பிட கூப்பிட்டு இருக்கவே கூடாது. அதனால் அவளும் வாசலோடு போனாள். அவள் கணவன் கூறியதில் இருந்த உண்மை அவளுக்கு உரைத்தது. அவன் தொடர்ந்தான். அது போகட்டும், இது என்னைக்கோ முடிஞ்ச விவகாரம். இப்போ எதுக்கு சொல்ற? அம்மாவுக்கு கோபம் போலிருக்கு. சமையல்காரியாக நினைத்து அவள் பேசினதை அவமானமாக நினைத்து கொண்டு என் மேல அம்மா கோபத்தை காட்டினாங்க. எங்க அம்மாவுக்கு அந்த மாதிரி வரட்டு கர்வம் எல்லாம் கிடையாது. கோபமும் வராது. நீங்க நேரிலே பார்த்திருந்தால் நீங்களே நடுங்கி இருப்பீங்க. எதையும் செய்வேன் என உரக்க கத்தினார்கள். அப்படின்னா எங்க அம்மா உன்னை கொலை செய்து விடுவாள் என்று பயப்படுறியா? ராஜா பரிகாசமாய் கேட்டான். உளராதீங்க. குடும்பம்னு இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்காமல் முரண்பாடுகள் ஏற்படலாம். அதுக்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாகட்டும்னு மனசுல கூட நினைச்சு பார்க்க மாட்டார்கள். நீங்க என்னை நம்ப மாட்டீங்க. எனக்கு என்ன பயம்னா அம்மா தன்னையே ஏதாவது செய்து விடுவார்கள் என்று பயமா இருக்கு. அதை நிச்சயமா என்னால தாங்கவே முடியாது. இந்திரா குரலை விட்டு அழ ஆரம்பித்து விட்டாள். அவள் தலையை அன்புடன் வருடியவாறு சிரித்தான்.
நான் உன்னை நம்புறேன். நீ இவ்வளவு அழும்படியாய் அம்மாவுக்கு என்ன நேர்ந்தது? நான் பேச ஆரம்பித்தாலே அம்மா 1 2 3ன்னு என்ன ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு வாயை திறக்கவே பயமா இருக்கு. ராஜாவுக்கு விஷயம் புரிய ஆரம்பித்து விட்டது. தனக்கும் தன் தம்பிக்கும் அம்மாவின் தந்திரம் சின்ன வயசுல இருந்தே பழகிய தந்திரம்தான். கணவன் சிந்தனையில் ஆழ்ந்ததும் ராஜாவும் கவலைப்படுகிறான் என்று நினைத்து இந்திரா தன் படுக்கையில் படுத்து விட்டாள். ஆனால் அவள் நினைத்தது போல் ராஜா கவலையுடன் சிந்திக்கவில்லை. அவர்களுடைய இள வயதில் அம்மாவிடம் தாங்கள் பட்ட அனுபவங்களை நினைத்து தனக்குள் ரசித்துக் கொண்டிருந்தான். அண்ணன் தம்பிகள் இருவரும் தவறு ஏதாவது செய்தாலும் சொன்னதை கேட்காவிட்டாலோ இவருடைய தந்தை கையை ஓங்கி அடிக்க மாட்டார், திட்டவும் மாட்டார். சிவகாமி என்று ஒரு முறை உறக்க அழைப்பார். இருவரும் அப்பாவிடம் சரணடைந்து விடுவார்கள். அவர்களுக்கு அம்மாவிடம்தான் பயம். அம்மாவும் ஒரு அடி கூட அடித்ததில்லை. கடுமையான சொல்லையும் அவர்களிடம் உபயோகித்ததில்லை. நான் 1 2 என்று எண்ணுவேன். 10 எண்ணி முடிக்கிறதுக்குள்ள நீங்க புத்தகத்தோட படிக்க உட்காரணும். இல்ல நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. ஒவ்வொரு சமயம் இவன் தம்பி ஹரி அம்மா என்னதான் செய்வாள், 10 எண்ணும் வரையில் காத்திருந்து பார்ப்போம் என்று சவால் விடுவான். ஆனால் முதலில் ஓடுபவன் ஹரிதான். 4 என்று எண்ணும் வரையில் காத்திருக்க மாட்டான். அம்மா என்ன ஆரம்பித்தவுடன் உடம்பெல்லாம் என்னவோ செய்யும். படபடப்பு அதிகமாகும். கால்கள் தானாக ஓடிவிடும். இப்படியே இருவரையும் வளர்த்து ஊராரும் உறவினரும் ஏன் ஆபீஸில் கூட பாராட்டும் விதத்திலே முழு மனிதர்களாக்கி மனித பிறவிக்கு இலக்கணமாக வாழும் விதத்தில் பாதை வகுத்து கொடுத்திருக்கிறாள். பள்ளிக்கூட நாட்களில் இப்படி தந்திரத்தை காட்டினாலே தவிர கல்லூரி நாட்களில் இயற்கையாகவே இருவருக்கும் பொறுப்பு வந்துவிட்டது. இத்தனை நாட்களுக்கு பிறகு மருமகளிடம் தன் தந்திரத்தை கையாண்டி இருக்கிறாள். ராஜா ஹாலில் படுத்திருக்கும் தன் தாய் சிவகாமியை தேடி சென்றான். அம்மா தூங்கிவிட்டாயா? இல்லையப்பா, என்ன வேணும் என்று எழுந்து உட்கார்ந்தாள். ராஜா லைட் போடட்டுமா அம்மா? கண் கூசுறதுன்னு லைட்டை அணைச்சிட்டு நைட் லேம்ப் போட்டேன். அம்மா, இந்திரா வெறும் குழந்தைதான். சிவகாமி சிரித்தாள். ராஜா, உனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது. அம்மா, அவ உண்மையிலேயே பயந்துட்டாம்மா. பாவம், அவளுக்கு தைரியம் சொல்லுடா. இதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதாம்மா. இப்படியே தொடரட்டும். அது சரி, எவ்வளவு எண்ணுனீங்க? 3ஓட நின்னது. 4க்கு சான்ஸ் கிடைக்காதுமா. இதுக்கு நிச்சயம் நான் கேரண்டி கொடுக்க முடியும். அப்பா ராஜா, ஒன்றை நீ புரிஞ்சுக்கணும். இது வெறும் தற்காப்பு தான். என் மரியாதையை காப்பாத்திக்கிறேன். எனக்காக நானே தேடிக்கொண்ட தற்காப்பு, அவ்வளவுதான். புரிஞ்சுக்கிட்டேன் அம்மா என்று சிரித்துக்கொண்டே தன் படுக்கை அறைக்கு திரும்பினான். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.